பொடி வேணுங்களவங்களுக்கு நான் வந்து லிங்க்ல என்னோட நம்பரை கொடுக்கேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம டீ காஃபி பதிலாக குடிக்க ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம்னா, அது என்னன்னு இங்க பாருங்க. இது என்னதுன்னு தெரியலையா? முருங்கைப்பூ. சொல்லணும்ல, ஃப்ரெஷ்ஷான முருங்கைப்பூ. நம்ம வந்து காய வைக்கவோ ஒண்ணுமே செய்யல, ஃப்ரெஷ்ஷான முருங்கைப்பூவாக்கும். சரியா? இந்த முருங்கைப்பூவை பச்சையை சாப்பிட்டாலும் இப்ப கசக்காது, ட்ரை பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு கசப்பு தன்மை இருக்கும். இப்ப சாப்பிடும்போது கசப்பு தன்மை இருக்காது. பூ மட்டும் தான் எடுத்துக்கேன்னே தவிர அதோட மொட்டு எடுக்கல, மொட்டு கசக்கும். ஓகே, இதை வச்சு சூப்பரான நம்ம இன்னைக்கு ஒரு சூப் ரெசிபி தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கேன். இது என்ன பொடினா பிரண்டை பொடி. ஓகே, இந்த பிரண்டை பொடி எப்படி ரெடி பண்ணணும், இதுக்கு என்ன தேவைங்கிறத நான் வந்து ஸ்க்ரீனில் போடுகிறேன். ரெண்டாவது இந்த ரெசிபியும் உங்களுக்கு ஆட் பண்ணேன். நான் இப்போ இல்லை, அடுத்த வீடியோஸில் ஆட் பண்ணியேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத சொல்லிடுறேன். முருங்கைப்பூ, நெய், தேன், நல்ல மிளகுப்பொடி, உப்பு பொடி. அடுத்தால சின்ன உள்ளியும் வெள்ளைப்பூடும். பூ எவ்வளோ எடுத்திருக்கோமோ, ஒரு பங்கு பூ எடுத்தீங்கன்னா 3/4 பங்கு சின்ன உள்ளி எடுத்துடுங்க, 1/4 பங்கு வெள்ளைப்பூடு. இது மெஷர்மெண்ட் இதுதான். ரெடி பண்ணிடுவோம். பாத்திரம் வச்சாச்சு. இதில் வந்து நெய் எதுக்கு எடுத்தேன்னா முருங்கைப்பூவை வசக்கிறதுக்கு. நல்லெண்ணெயோ தேங்காய்யோ கடலெண்ணெய் எந்த இதை எடுத்தாலும் அதுக்கு வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால நெய் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்சமா போதும். இந்த டைம்ல இதுக்கு தேவையான லைட்டா ஒரு உப்பும் பெப்பர் பொடியும் இருக்கலாம், லைட்டா போட்டுட்டு நம்ம உள்ளியெல்லாம் வறுத்தா ஒரு ப்ரௌன் கலர் வரும் பாருங்க. என்ன ரொம்ப வறுத்துட்டோம்னா கசந்துரும். பிளேட் எடுத்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்துருவோம். எடுத்துட்டு இதுலயே இப்பமே லைட்டா தேன் ஊற்றி விடணும். தேன் வேணும்னு அவசியப்பட்டவங்க விட்டா போதும், கம்பல்சரி இல்லைன்னா. தனியாக வச்சுருவோம். இதை இனி அடுத்தால உள்ளி ரொம்ப பொடிசா சாப் பண்ணிடணும்னா பூடு. இது ஒரு பக்கம் லைட்டா வசங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்தால அந்த பொடியை ரெடி பண்ணிடுவோம். ஒரு ½ குக் ஆனோன்னா நான் வந்து இன்னைக்கு 1 கப்பு இந்த பவுலுக்கு 3/4 கப்பு தான் சூப் ரெடி பண்ணி, அதுக்காக வேண்டி 3/4 கப்பு தண்ணி தான் ஊற்றிட்டேன், கூட ஊற்றலை. லைட்டாக ஒரு கொதி வரட்டு. உப்பு பொடி மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். பொடி பிரண்டை பொடி. இது வந்து முருங்கைப்பூவில் மட்டும்தான் செய்யலாமான்னு கேட்டால் கிடையாது, காய்கறிகளிலையும் யூஸ் பண்ணிடலாம் பிரண்டை பொடியை. சரியா? வந்து ஏன்னா இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான். அதே மாதிரி டக்குன்னு போட லைட்டாக எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். தண்ணி ஆஃப் ஹீட்டில் இருக்கணும், கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரும். கொதி வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். மற்றபடி நீங்கள் கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே இந்த இதில் ஆட் பண்ணாண்டானே. டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சூப்பர் ரெடி பண்ணி குடிச்சிட்டா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம்
ஒரு 5 நிமிஷம் கழிஞ்ச பிறகு நம்ம வந்து பூ ஆட் பண்ணலாம். இந்த இப்படியே நம்ம குடிக்கலாம். உள்ளி வெள்ளைப்பூடு வசக்கி போட்டு குடிக்கலாம். 2வது காய்கறிகள் ஆட் பண்ணி குடிக்கலாம். 3வது பிரண்டைப்பூ. இது பிரண்டைப்பூவா? சாரி, முருங்கைப்பூ. ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பாகும். நான் குடிக்கல, எங்க வீட்டுக்காரர் குடிப்பாருன்னா. சரிப்பா, டேஸ்ட் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைங்க, தெரியலா? சிம்பிளா ஒரு இது, ஆனால் ஹெல்த் நமக்கு வந்து கொஞ்சம் வயிறு ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம இதை வந்து இன்னும் குடிச்சு பார்க்காததுனால தெரியலை. ட்ரை பண்ணுங்க. பிரண்டைப்பொடி, காணப்பொடி எல்லாம் வந்து ஹெல்த்துக்கு, கருப்பு காணம், வெள்ளை காணம் கிடையாது, நம்ம நாகூரில் கிடைக்கும் கருப்பு காணம். இதெல்லாம் வந்து ஹெல்த் வைஸ் நல்லது. துவையல் இந்த மாதிரி தான் செய்து சாப்பிடல, பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் ரெடி பண்ணலாம். பொடி வேணுங்களவங்களுக்கு நான் வந்து லிங்க்ல என்னோட நம்பரை கொடுக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணலாம், டோர் டெலிவரி பண்ணலாம். ஓகே, இதேமாரி இன்னொரு ரெசிபியில் பார்ப்போம். பாய்.